ஹலோ guys, வெல்கம் பேக் டு காம்படிட்டிவ். நம்மளோட நியூ சீரீஸ்ல வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறோம். இந்த கொஸ்டின் பாருங்க. Which letter will be immediately below the second letter above the last letter of column 5? அதாவது column 5 ஓட லாஸ்ட் லெட்டர் B, சரிங்களா? அதோட செகண்ட் லெட்டர்ன்றது A. அதோட இம்மீடியட் பிலோ யார் இருக்கா? B இருக்கா? இந்த B தான் நமக்கான ஆன்சர், சரிங்களா? இந்த B தான் நமக்கான ஆன்சர், B. இந்த கொஸ்டின் பாருங்க. இந்த இடத்துல கமா போட்டிருக்கு இல்லையா? இங்க இருந்து ரீட் பண்ணுங்க. ரோ 5 டயகனல் மிடில் லெட்டர், சரிங்களா? ரோ 5 ஓட இதுதான் ரோ 5 ஓட டயகனல் மிடில் லெட்டர்ன்றது இதுதான், சரிங்களா? இப்படி போகணும். ரோ 5 டயகனல்ன்றது இப்படி போகணும். இல்ல மிடில் லெட்டர்ன்றது டி. லெஃப்ட் செகண்ட் லெட்டர்ன்றது சி, சரிங்களா? ரீச் த டாப் மோஸ்ட் லெட்டர். இதோட டாப் மோஸ்ட் லெட்டர்ன்றது ஏ. ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட் பாருங்க. மூவ் டுவர்ட்ஸ் த டயகனல் ஆஃப் தட் லெட்டர், சரிங்களா? மூவ் டுவர்ட்ஸ் த டயகனல் ஆஃப் தட் லெட்டர் which will be the last letter to the left of the last letter of that diagonal. அதாவது இதை diagonal மூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதோட diagonal மூவ் பண்ணீங்கன்னா அகைன் நீங்க வருவீங்களா? இந்த பிக்கு வருவீங்க. diagonal மூவ் பண்ணா லாஸ்ட் இதுதான். அதோட லெஃப்ட் லாஸ்ட் லெட்டர் யாரு? லெஃப்ட் லாஸ்ட் லெட்டர் யார் இருக்கா? இந்த diagonalக்கு வந்ததுக்கு அப்புறம் that letter diagonal move towards, சரிங்களா? ஏவோட that letterன்றது ஏ, அதோட diagonal மூவ் பண்ணோம் அப்படின்னா which will be the last letter to the left of the last letter of diagonal, சரிங்களா? அதாவது diagonal வந்ததுக்கு அப்புறம் அதோட லெஃப்ட் லாஸ்ட் லெட்டர் யார் இருக்கா பார்த்தா டி. நம்மளுக்கு ஆன்சர் டி இருக்கா பார்ப்போமா? இல்ல, ஆன்சர் டி. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. ரீச் த டாப் மோஸ்ட் லெட்டர் ஆஃப் டி, சரிங்களா? டாப் மோஸ்ட் லெட்டர் யார் இருக்கா டில? காலம் நம்பர் 4ல தான் டாப் மோஸ்ட் லெட்டர் டி இருக்கு. அண்ட் தென் கோ டு த லாஸ்ட் லெட்டர் ஆன் த ரைட். ரைட்ல லாஸ்ட் லெட்டர் யாரு? பி. நவ் கோ டு த தேர்ட் லெட்டர் ஆஃப் த டயகனல் ஆஃப் திஸ் லெட்டர். இந்த லெட்டரோட தேர்ட் லெட்டர், சரிங்களா? தேர்ட் யாரு? சி ஃபர்ஸ்ட், டி செகண்ட், சி இந்த தேர்ட் diagonal. Third diagonal. Now go to the third letter on the right and then go down to and reach the B. இப்போ third letter போ சொல்றாங்க. இங்க இருந்து third letter யாரு? third letter பார்த்தோம்னா இந்த B வருதா? இதோட and reach B. Go down and reach B. Go downன்றது ஒரு லெட்டர் தான், சரிங்களா? Go down and reach B. ரீச் பண்ணிட்டோம். Which letter come most frequently in row 5? row 5ல எந்த லெட்டர் மோஸ்ட் ஃப்ரீக்வெண்டா இருக்கு? B தானே, சரிங்களா? ஸோ இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா இதோடய நம்மளுக்கு கொஸ்டின் கிடைச்சிருச்சு. விச் லெட்டர் கம்ஸ் மோஸ்ட் ஃப்ரீக்வென்ட்லி இன் ரோ பின்னு. ஸோ மேபி நடுவில் ஏதாவது டேட்டா வந்து சேஞ்ச் பண்ண சொல்லியோ இல்லை வேற எங்கேயாவது வந்து வர சொல்லியிருப்பாங்க. அதனால நம்ம ஃபுல் சென்டென்ஸும் கவர் பண்ணோம், சரிங்களா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. விச் லெட்டர் இன் ரோ 3 இஸ் நாட் இன் ரோ 4? ரோ 3ல இருக்கா, ரோ 4ல இல்லையா? டி ரோ 3ல இருக்கு, ரோ 4ல இல்ல. ஓகேங்களா? ரீச் த செகண்ட் லெட்டர் டு த லெஃப்ட் ஆஃப் திஸ் லெட்டர். இந்த லெட்டரோட செகண்ட் லெஃப்ட் யார் இருக்கா? சி. விச் லெட்டர் வில் பி அட் த பாட்டம் ஆஃப் த ஃபோர்த் லெட்டர் ஆன் த ரைட் ஆஃப் தட் லெட்டர். தட் லெட்டர் ரைட் ஃபோர்த் யார் இருக்கா? சி வந்தாச்சு. இந்த லெட்டரோட ரைட் ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஏ இருக்கு, சரிங்களா? ஏ வந்தாச்சு. விச் லெட்டர் வில் பி அட் பாட்டம்? பாட்டம்ல யார் இருக்கா? இந்த லெட்டரோட பாட்டம்ல பி இருக்கா? இந்த பி தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பாருங்க. ஆஃப்டர் ரைட்டிங் காலம் 4 இன் ரிவர்ஸ் ஆர்டர். காலம் 4 ரிவர்ஸ்ல எழுதணும். நான் மென்ஷன் பண்ணிக்கிட்டேன், சரிங்களா? விச் லெட்டர் அப்பியர் லீஸ்ட் ஃப்ரீக்வென்ட் இன் ரோ 4? ரோ 4ல லீஸ்ட் ஃப்ரீக்வென்ட் சி, சரிங்களா? விச் லெட்டர் வில் பி சாரி, அதாவது இப்போ வந்து நம்ம காலம் 4 ரிவர்ஸ்ல எழுதணும். ரிவர்ஸ்ல எழுதுனா என்ன ஆகும்? இந்த இடத்துல சி வந்துடும் இல்லையா? இங்க இருக்க ஏ வந்து மேல போயிடும். ஸோ இந்த இடத்துல சி, இங்கேயும் சி. அப்பனா லீஸ்ட் ஃப்ரீக்வென்ட் யாருன்னா ஏ. ஓகேங்களா? லீஸ்ட் ஃப்ரீக்வென்ட்ன்றது ஏ. இங்க இருக்க ஏ தான் லீஸ்ட் ஃப்ரீக்வென்ட். விச் லெட்டர் வில் பி ஆன் டாப் ஆஃப் த செகண்ட் லெட்டர் டு த லெஃப்ட் ஆஃப் திஸ் லெட்டர். அதாவது இந்த லெட்டரோட லெஃப்ட் செகண்ட் லெட்டர், சரிங்களா?
லெஃப்ட்ல செகண்ட் வரணும். செகண்ட் யார் இருக்கா? பி. இதோட டாப் லெட்டர் யாருன்னு சொல்லி கேட்கறாங்க. இதோட டாப் லெட்டர் ஏ. நம்மளுக்கான ஆன்சர் ஏ. இந்த கொஸ்டின் பாருங்க. ஆஃப்டர் ரைட்டிங் காலம் 4 இன் ரிவர்ஸ் ஆர்டர். சாரி, கொஸ்டின் மாத்தலையும். ஓகே, இப்போ கொஸ்டின் பாருங்க. Move downwards in column 3 and reach the last letter. Column 3 ஓட last letter A. Now turn to the second letter to left of the letter. அதில் second left D. Now move straight upward and reach A. A reach பண்ணியாச்சு. Which letter appear more frequently in this column? இந்த இதில் more frequent எந்த லெட்டர் இருக்குன்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது நம்ம காலம் 3ல இருந்து reach the last letterன்னு கொடுத்துருக்காங்க. அதான் move downwards in column 3. ஸோ காலம் 3 இங்க இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஃபுல்லாவே. சரிங்களா? இது ஃபுல்லாவே வந்து இவ்வளவு தூரம். இதுல யார் இருக்கா பாருங்க. ஏ 1 2 3 4 4 ஏ இருக்கா நம்மளுக்கு இதுல. ஸோ நம்மளுக்கான ஆன்சர் ஏ. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. 7வது கொஸ்டின். இஃப் த டயகனல் ஆஃப் காலம் 1 அண்ட் காலம் 5 ரிட்டன் இன் ரிவர்ஸ் ஆர்டர். காலம் சரி, காலமோட டயகனல் ரிவர்ஸ் ஆர்டர்ல மென்ஷன் பண்ணியாச்சு. சரிங்களா? விச் லெட்டர் வில் பி செகண்ட் டு த ரைட் ஆஃப் த செகண்ட் லெட்டர் ஆஃப் ரோ 4. ரோ 4ல செகண்ட் ரைட் யார்? ரோ 4ல ரைட் செகண்ட் ரைட் சி. அண்ட் விச் லெட்டர் வில் பி செகண்ட் டு த ரைட். இதோட மறுபடி செகண்ட். சரிங்களா? இதோட அகைன் செகண்ட் பார்த்தீங்கன்னா ஏ. சரிங்களா? இப்போ என்ன பண்றோம், நம்ம இந்த ஏ ஃபைண்ட் பண்ணக்கப்புறம் காலம் 1 ரிவர்ஸ்ல எழுதணும். ரிவர்ஸ்ல எழுதுனால என்ன ஆகும்? இங்க இருக்க டி இங்க வருமா? இங்க இருக்க டி ரிவர்ஸ்ல வரும்போது இந்த ஏ இருக்க இடத்துல ரீப்ளேஸ் பண்ணுமா? ஸோ நம்மளுக்கான ஆன்சர் எதுக்கு? டி. இந்த கொஸ்டின் பாருங்க. ஃப்ரம் ரோ 1 மூவ் ஸ்ட்ரைட் அண்ட் ஆஃப்டர் ரீச்சிங் த லாஸ்ட் லெட்டர். ரோ 1ல மூவ் ஸ்ட்ரைட் பண்ணி ஆஃப்டர் ரீச்சிங் த லாஸ்ட் லெட்டர் டர்ன் டவுன் அண்ட் ஆஃப்டர் ரீச்சிங் த லாஸ்ட் லெட்டர் டர்ன் லெஃப்ட் டு ரீச் த லெட்டர் டி. சரிங்களா? அகைன் டி ரீச் பண்ண சொல்லிட்டாங்க. விச் லெட்டர் இஸ் இன் த மிடில் இந்த பார்ட். இந்த பார்ட்டோட மிடில், அதாவது இங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த பார்ட்டோட மிடில்னும் போது இது ஃபுல்லாக சேமாக இருக்கும். ஸோ இதுதான் நமக்கு இந்த பார்ட்டோட மிடில். இந்த ஏன்றது பார்ட்டோட மிடில். சரிங்களா? எப்படின்னா இது 1 1, இது 2 2, 3 3, 4 4, 5 5. ஸோ இது ஒரு 6, இது ஒரு 6. பார்ட் பேரா பிரிச்சிட்டோம்னு வச்சுங்களேன். அது 1 மட்டும் காமனா இருக்கும். அதுதான் மிடில் லெட்டர். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கான ஆன்சர் ஏ. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. லுக் அட் ரோ 4 அண்ட் ரோ 5 அண்ட் டெல் விச் லெட்டர் இஸ் தேர் இன் ரோ 5 பட் நாட் இன் ரோ 4. ரோ 5ல இருக்கான், ரோ 4ல இல்லையா? எந்த லெட்டர்? ரோ 5ல இருக்கு டி பாருங்க. ரோ 5ல இருக்கு, ரோ 4ல இல்ல. ஓகேங்களா? ஃபைண்ட் தட் லெட்டர் அண்ட் see in which column the letter A appear just above that letter. சரிங்களா? அதாவது அந்த லெட்டர் ஏக்கு அபோவ் எந்த காலத்துல ஏக்கு அபோவ் அப்பியர் இருக்குன்னு கேக்குறாங்க. டின்றது எங்க இருக்கு? இங்க ஒரு டி இருக்கு, இங்க ஒரு டி இருக்கு, இங்க ஒரு டி இருக்கு. ஆனா ஏக்கு அபோவ் இருக்கா? ஏக்கு மேல டி இருக்கானா? இல்ல, பிக்கு மேலதான் இருக்கு. இதுல பாருங்க, ஏ இருக்கா? ஏக்கு மேலதான் டி இருக்கு. ஓகேங்களா? இதுல பாருங்க, சிக்கு மேல டி இருக்கு. சோ நம்ம காலம் 3. விச் லெட்டர் அப்பியர் மோர் ஃப்ரீக்வென்ட்லி இந்த காலம். இந்த காலத்துல யார் இருக்கா பாருங்க. ஏ 1 2 3 3 ஏ இருக்கா? சோ நம்மளுக்கான ஆன்சரும் ஏ. ஸோ லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க இந்த வீடியோக்கு. மூவிங் ஸ்ட்ரைட் ஃப்ரம் ரோ 4 அண்ட் ரீச் த ரைட் டாப் கார்னர். சரிங்களா? ரோ 4ல ஸ்ட்ரைட்டா வந்து ரீச் டாப் ரைட் கார்னர் வந்தாச்சு. விச் லெட்டர் வில் பி பாட்டம் ஆஃப் தட் லெட்டர். அந்த லெட்டரோட பாட்டம். விச் லெட்டர் வில் பி அட் த பாட்டம் ஆஃப் தட் லெட்டர். அதாவது அந்த காலத்தோட பாட்டம் லெட்டர் பி. சரிங்களா? ஏன் பாட்டம்னா, பாட்டம் கொடுத்தாலே கீழே தான். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன் ஜஸ்ட் பிலோ, இல்லைன்னா சடன் பிலோ அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருவாங்க. சரிங்களா? அப்படி கொடுக்கல பாட்டம் மட்டும் ஒரு எந்த ஒரு சென்டென்ஸ்னா பாட்டம் மட்டும் கொடுத்தாங்கன்னா நம்ம லெட்டரோட இல்லை காலமோட கடைசி வந்துடணும். சரிங்களா? அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அடுத்தடுத்த பார்ட் நான் வந்து கண்டினியூஸாக அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். மறக்காம எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு நம்ம சேனலை பாருங்க அந்த வீடியோ. சரிங்களா?